சொட்டுநீர் பாசனம் அப்படிங்கிறது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இது வந்து இப்போ ஒரு 10-15 காலமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சொட்டுநீர் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சொட்டுநீர் பாசனம் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சொட்டுநீர் பாசனம் எந்தளவுக்கு விவசாயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன அப்படின்னாக்க சொட்டுநீர் பாசனம் வரதுக்கு முன்னாடி வாக்கியால், அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னாக்க இப்போ ஒரு வரிசையாக ஒரு தென்னைமரம் இருக்குது, ஒரு 15 தென்னைமரம் இருக்குது அப்படின்னாக்க அந்த 15 தென்னைமரத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு வாக்கியால் போட்டு இந்த பாருங்க இப்போ நம்ம கரையை கட்டுறோம், இந்த கரை இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டான ஒரு வாக்கியால் போட்டு நம்ம வந்து பார்த்தோம்னாக்க தண்ணி விடுவோங்க. இப்போ ஒரு தோராயமாக வந்து 15 தென்னைமரத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு 10,000 லிட்டர் டேங்க் வச்சுருக்கோம். அந்த 10,000 லிட்டர் டேங்க்லேருந்து நம்ம ஒரு 5,000 to 6,000 லிட்டர் டேங்க் தண்ணி வந்து நம்ம விடணும் இருக்குது. இப்போ அப்படி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க வேஸ்டேஜஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இந்த தென்னைமரத்துக்கு தேவை, அதாவது இப்போ இந்த ஒரு தென்னைமரம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு தென்னைமரத்துக்கு தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்க ட்ரிப் ஹவுஸ் மூலிமா பார்த்தீங்கன்னாக்க இந்த பர்டிகுலர் இந்த இதுக்கு மட்டும் தென்னைமரம் மட்டும் கொடுக்க முடியுதுங்க. இதுவே நம்ம தண்ணி விடுறோம் அப்படின்னாக்கா நடுவில் போகும்போது பார்த்திங்கன்னா வேஸ்டேஜஸ் இருக்கும், மண் உரியும், அந்த அப்புறம் வந்துட்டு அந்த பாஸ் ஆகிங் டைமு நிறையாவே இருக்குதுங்க இதில். அப்புறம் அந்த பாஸ் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி புல்லுலாம் இருக்குது, தண்ணிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா புல்லுலாம் இருக்கும், அந்த புல்லும் வந்துட்டு சேர்ந்து எடுத்துக்கும். பட் இப்போ பார்த்திங்கனாக்கா கரை கட்டி நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு ட்ரிப் ஹவுஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அதாவது அந்தந்த தென்னைமரத்துக்கு அந்தந்த இடத்துல இருக்க தென்னைமரத்துக்கு அந்தந்த இடத்துல மட்டுமே தண்ணி பாஞ்சு நேரத்தையும் மிச்சம் பண்ணுது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா தண்ணியும் நிறைய வந்து சேவ் ஆகுதுங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு மெக்கானிசம் தான். இது எப்படி வருது அப்படி சிஸ்டம் வேலை செய்யுது அப்படின்னாக்க, சொட்டுநீர் பாசனம் எப்படி வந்துட்டு காமனாக வேலை செய்யுது அப்படின்னாக்க, இது ஒரு தோட்டத்தில் இருக்க கிணறு. இந்த கிணத்துலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு மோட்டரை போட்டு ஒரு 5 HP மோட்டரோ இல்லை 7 HP மோட்டரோ போட்டு நம்ம இதை வந்து மேலே பம்ப் பண்ணி மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அதாவது ட்ரிப் இரிகேஷனோட ஃபில்டருக்கு வந்துடுதுங்க. ஃபில்ட்ரு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இதுதான் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில்ட்ரு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வாட்டரில் இருக்கிற அழுக்கு சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். ஃபில்ட்ரு பண்ணி நேராக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க லைன் ஜங்ஷனுக்கு, இதுதான் அந்த ஜங்ஷனு, கேட் ஒழுங்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்க நம்ம கேட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க ட்ரிப் இரிகேஷன், அதாவது மெயின் ஜங்ஷனுக்கு, அதாவது ஒரு மெயின் லைனில் போகும். அந்த மெயின் லைன்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து இந்த மாதிரி சப்போஸ் இடத்துக்கு போகிறோம், நம்ம சப்ளைன் இடத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். இந்த சப்ளைன் எடுத்துகிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னாக்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டு தேவைங்கிற இடத்துக்குலாம் வந்துட்டு கரெக்டாக அப்படி கொடுத்துக்கலாங்க. சரிங்க, விவசாயத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு